பெங்களூருவில் 14 வயது மகனை தந்தையே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவின் குமாரசுவாமி லே அவுட் பகுதியில் வசிக்கும் ரவிக்குமார் என்பவருக்கு 14 வயதில் தேஜஸ் என்ற மகன் இருந்தான். தேஜஸ் எந்நேரமும் செல்போன் பயன்படுத்தி வந்ததாகவும் அவரது நண்பர்களும் சரியில்லை என்று கூறி அவரது தந்தை செல்போனை கீழே போட்டு உடைத்துள்ளார். கைபேசியை சரி செய்ய சொல்லி தேஜஸ் தந்தையிடம் வற்புறுத்தினார். ஆனால் ரவிக்குமார் மறுத்துவிட்டார். ஒரு கட்டத்தில் கோபமடைந்த ரவிக்குமார் வீட்டிலிருந்த கிரிக்கெட் பேட்டால் மகன் தேஜஸை தாக்கினார். வலியில் துடித்த நிலையில் அவர் நாடகமாடுவதாக கருதி அப்படியே விட்டுச் சென்றுள்ளார். சில மணி நேரம் கழித்தும் தேஜஸ் சுய நினைவிற்கு வராததால் சந்தேகமடைந்த ரவிக்குமார் தேஜஸை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மருத்துவமனையில் தேஜஸை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மகனின் மரணம் தன்னால் தான் நிகழ்ந்தது என்பதை மறைக்க ரவிக்குமார் முயற்சித்தார். ஆனால் காவல்துறைக்கு அவரது வீட்டு அருகே வசிக்கும் ஒருவர் இச்சம்பவத்தை கூறியதன் அடிப்படையில் போலீசார் ரவிக்குமாரை கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 20ஆம் தேதி 9 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக பிரச்சாரம் செய்த அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் காசியாபாத்தில் பேரணியாக சென்று ஆதரவு திரட்டினார். பஞ்சாபில் முதன்மை அரசியல் கட்சியாக விளங்கும் சிரோமணி அகாலிதளம் கட்சியின் தலைவர் பதவியை சுக்பீர் சிங் பாதல் ராஜினாமா செய்துள்ளார். கட்சியில் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கு ஏதுவாக தனது ராஜினாமாவை கட்சி செயற்குழுவுக்கு அனுப்பியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 2008ஆம் ஆண்டு சுக்பீர் சிங் பாதல் சிரோமணி அகாலிதளம் தலைவரானார். சமீபத்தில் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை மக்களவைத் தேர்தல்களில் கட்சி தோல்வியை தழுவியதை தொடர்ந்து அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை கட்சிக்குள் வலுத்தது. இந்த சூழலில் பதவியை சுக்பீர் சிங் பாதல் ராஜினாமா செய்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.